அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். வழமை போல் ஞாயிறு சிறப்பு பதிவோடு உங்களை தேடி உங்கள் யு. சிவக்குமார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி திங்கள் 21ஆம் நாள் உலக தாய்மொழி தினமாகும். அதை பற்றி சற்று சிந்திக்கலாமே. உலகத்திலே ஏறத்தாழ 7000 மொழிகள், அதற்கும் மேற்பட்ட மொழிகள் அழிந்துவிட்டன. 6000த்திற்கு மேற்பட்ட மொழிகள் இன்று பேச்சு வழக்கிலே இருக்கின்றன. எத்தனை மொழிகள் இருந்தாலும் ஒரு சில மொழிகள் மட்டுமே பழமை வாய்ந்த மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், ஈப்ரு என ஒரு சில மொழிகள் மட்டுமே பழமை வாய்ந்த மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. கிரேக்கர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் மொழிதான் பழமையான மொழி என்கிறார்கள். அவர்களே சொல்லுகிறார்கள், எங்கள் மொழிதான் பழமையான மொழி, ஆனால் தமிழ் மொழி எப்பொழுது தோன்றியது என்று எங்களுக்கு தெரியாது. இந்த வார்த்தையை சற்று சிந்தியுங்கள் சொந்தங்களே. அவர்கள் மொழி பழமையான மொழி என்று சொன்னால், தமிழ் மொழி எப்பொழுது தோன்றியது என்று அவர்களுக்கே தெரியவில்லை என்று சொன்னால், அந்த மொழி கிரேக்க மொழியை காட்டிலும் ஆக பழைய மொழிதானே. அதற்கு சான்றுகள் நிறைதானே இருக்கின்றன. சமீபத்திலே கூட எகிப்து அகழ்வாராய்விலே தமிழ் பிராமி எழுத்து முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ உலக அளவிலே தமிழின் தொன்மைக்கு சான்றுகள் இருந்தாலும் கூட சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட பிராமி எழுத்து முறைகள் அதற்கு மணிமுடி சூடியது போல் ஆகிவிட்டது. உலகத்திலே யாராக இருந்தாலும் தன்னுடைய மொழி, தன்னுடைய தாய்மொழி தனக்கு பெருமை சேர்க்கும். யாராக இருந்தாலும் தாயை மெச்சிதானே ஆக வேண்டும். தாய்க்கு நிகரான ஓர் உறவு இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. அந்த தாயை ஒத்த தாய்மொழிக்கு நிகரான ஒரு மொழி இந்த உலகில் வேறு எதுவும் கிடையாது. உலக மக்களிலே தன் மொழியை தாய்மொழி என்று அழைக்கின்ற ஒரே ஒரு இனம் தமிழ் இனம் மட்டுமே. தமிழன் மட்டுமே தன்னுடைய மொழியை தாய்மொழி என்று அழைக்கின்றான். காரணம், அவன் தாய்க்கு கொடுக்கக்கூடிய அத்தனை மதிப்புகளையும் அத்தனை சிறப்புகளையும் தன் தாய்மொழிக்கு வழங்க வேண்டும் என்கின்ற எண்ணம். நேசிக்க வேண்டிய மொழிகளுக்கு மத்தியிலே பூசிக்க வேண்டிய ஒரு மொழி தமிழ் மொழி. உலகத்தார் ஏற்றுக்கொள்ளட்டும் அல்லது கொள்ளாமல் கூட போகட்டும், ஆனால் நம்முடைய தாயை நாம் தான் வணங்க வேண்டும். நம்முடைய தாய்மொழியை நாம் தான் போற்ற வேண்டும். தமிழில் என்ன இல்லை? காதல் சார்ந்த செய்திகளுக்கு அக இலக்கியம், வீரம் சார்ந்த செய்திகளுக்கு புற இலக்கியம், நட்பிற்கு, உறவிற்கு, சகோதரத்துவத்திற்கு, ஒழுக்கத்திற்கு, பொது உடைமைக்கு என்று எல்லாவற்றிற்கும் இங்கே இலக்கியம் இருக்கின்றன. இவற்றின் ஒட்டுமொத்தமாக தமிழ் இலக்கியத்தின் மணிமுடியாக விளங்கக்கூடிய திருக்குறள் இருக்கிறது. உலகத்திற்கு பாடம் சொன்ன மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழி ஒன்றுதான் மனிதனை மனிதனாக வாழவும் மனித வாழ்வோடு ஒட்டி செல்லக்கூடிய, இயற்கையோடு ஒட்டி செல்லக்கூடிய ஒரு மொழியாக அமைந்திருக்கிறது. மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வாழ்வியல் சிந்தனைகளையும் வகுத்து அதை இலக்கணத்தோடும் இலக்கியத்தோடும் பொருத்தி காட்டிய ஒரு மொழி தமிழ் மொழி. ஒருவன் தமிழ் மொழியில் சிந்திக்க தெரிந்தால் அவன் அறிஞனாகின்றான். ஒருவன் தாய் மொழியில் சிந்திக்க தெரிந்தால் அவன் படைப்பாளனாக அல்லது கவிஞனாக மாறுகின்றான். சிந்திக்க தெரிந்தவன் மட்டும்தானே மனிதனாக முடியும்.
அவன் மட்டும்தானே அறிஞனாக முடியும். தாய்மொழியை எவன் ஒருவன் போற்றுகின்றானோ, எவன் ஒருவன் மதித்து கற்கின்றானோ அவனால் அந்த மொழியில் படைக்க முடியும். எவன் ஒருவன் படைக்கின்றானோ அவனால் அந்த மொழியானது காக்கப்படும். தமிழ் மொழி விளையாடவும் உதவும், எழுதவும் உதவும், சிந்திக்கவும் முடியும், செயல்படவும் முடியும். சங்ககால இலக்கியங்களை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழன் தன்னுடைய இனத்தை, தன்னுடைய இனத்தின் பெருமையை பறைசாற்ற மாட்டான். இன்றும் கூட புதிய புதிய கவிஞர்கள் வளர்ந்து கொண்டே வருகிறார்கள். கலைகளை வளர்த்த மொழி தமிழ் மொழி. ஆய கலைகள் 64 என்று உலகத்திற்கு அடையாளம் காட்டிய மொழி தமிழ் மொழி. ஆக கலைகளெல்லாம் வளர்கின்றன என்று சொன்னால் அதற்கு மொழியும் ஒரு காரணம். மொழியிலே வல்லமை உடையவனை இந்த உலகில் யாராலும் வெல்ல முடியாது. ஒரு பண்டிதர் ஒருவர் ஒரு அரசருடைய அவைக்கு வருகின்றார். திருவிளையாடல் போல் என்று வைத்துக் கொள்வோமா? அவர் இந்த அரசரை பார்த்து சொல்லுகின்றார், என்னை உங்கள் நாட்டில் யாராலும் வெல்ல முடியாது. அவர்களை ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்கள், நானும் அவர்களை கேள்வி கேட்கின்றேன். நான் சரியாக சொல்லிவிட்டால் இந்த நாடே எனக்கு அடிமை, இல்லை என்று சொன்னால், ஒருவேளை நான் சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு நான் அடிமை என்று ஒரு போட்டிக்கு அழைக்கின்றான். இந்த பண்டிதர் கேட்கின்ற எந்த கேள்விக்குமே அந்த நாட்டிலே இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள், கவிஞர்கள் பதில் சொல்ல இயலவில்லை. மாறாக அவர்கள் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த பண்டிதர் பதிலுரைக்கின்றார். அப்பொழுது சொல்லுகின்றார் அவர், பார்த்தீர்களா, என்னை வெல்லும் திறமை படைத்தவர்கள் உங்கள் நாட்டிலே யாருமே இல்லை என்று மமதை கொள்கின்றான் அவன். அந்த அரசனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கைகளை பிசைந்து கொள்கின்றான், கண்ணீர் வடித்து நிற்கின்றான். அப்பொழுது சொல்லுகின்றான் அந்த பண்டிதன், இங்கே இருக்கின்ற அறிஞர்கள் என்னை கேட்டார்கள், நான் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லிவிட்டேன், பொதுமக்கள் யாராவது கேள்வி கேட்கலாமே என்று சொல்லுகின்றான். அரங்கம் அமைதியாகிவிட்டது. கடகோடியிலிருந்து ஒருவர், நான் கேட்கட்டுமா என்று கத்துகின்றான். வாருங்கள் என்று அழைக்க ஒரு 4 முழ வேட்டியை மட்டுமே அணிந்து கொண்டு தோளிலே ஒரு துண்டை போட்டுக்கொண்டு அவர் மெல்ல நடந்து வருகின்றார். இவரை பார்த்தவுடனேயே அந்த பண்டிதருக்கு ஏளனம் வந்துவிட்டது. இவனா நம்மை கேள்வி கேட்கப் போவது என்று வருகின்றார். வந்தவுடனே சொல்லுகின்றான், ஐயா, நான் உங்களிடம் 2 கேள்விகள் கேட்க வேண்டும் என்ற. கேளும். 2 என்ன, 200 கேள்வியோடு கேளுங்கள் என்று சொல்லுகின்றான். முதல் கேள்வியை கேட்கின்றான் அந்த சராசரி மனிதன், அந்த பாமர மனிதன், சட்டை கூட அணியாத அந்த மனிதன் முதல் கேள்வியை கேட்கின்றான், பழமாகி காயாவது எது? என்னது? பழமாகி காயாவது எது என்று கேட்கின்றான். எப்பொழுதுமே காயாகிதானே பழமாகும், பழத்திலிருந்து எப்படி பழம் மீண்டும் காயாக மாறும் என்கின்றான் அந்த பண்டிதன். சொல்லுங்கள் பார்ப்போம் என்று கேட்கின்றான். விழி பிதுங்க நிற்கின்றான் அந்த பண்டிதன், மமதை கொண்ட அந்த பண்டிதன். எனக்கு தெரியவில்லை என்கின்றார். அதற்கு அந்த சாதாரண மனிதன் சொல்லுகின்றான், ஊறுகாய். எலுமிச்சம் பழம் தானே காயாகி ஊறுகாய் என்று மாறிவிட்டது என்று சொல்லுகின்றான். வெட்கத்தில் தலை குனிகின்றான் அந்த பண்டிதன். இன்னும் ஒரு கேள்வியை கேட்கின்றேன் என்று சொல்லுகின்றான் அந்த சராசரி மனிதன். கேளும் என்கின்ற பொழுது அப்பொழுது கேட்கின்றான், காயாகி பூவாவது எது? பூவாகி தானே பிஞ்சாகி காயாகும், காயாகி எப்படி பூவாகும் என்கின்றான் அந்த பண்டிதன். இல்லை, இருக்கிறது, விடை சொல்லுங்கள் பார்ப்போம் என்கின்றார். அத்தனை திறமை உள்ளவன் என்று மமதையோக அகம்பாவம் கொண்டிருந்த அந்த கவிஞன் சிந்திக்கின்றான். எனக்கு தெரியவில்லை, காயாகி பூவாது எது என்று தெரியவில்லை என்கின்றான். அதற்கு காயாகி பூவாது எது தெரியுமா? தேங்காய் என்கின்றான். எப்படி? தேங்காய், அதை உடைத்து நாம் சமைப்பதற்கும் மற்றவர்களுக்கும் துருவுகின்ற பொழுது அது நாம் தேங்காய் பூ என்று தானே சொல்லுகின்றோம். வாயடைத்து போய்விட்டான் அந்த பண்டிதன். நான் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு சராசரி படிப்பறிவு இல்லாத பாமரனுடைய பாட்டிற்கு அடிமை என்றவன் தலைவணங்குகின்றான். மன்னருக்கு மிகப்பெரிய வியப்பு. நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று கேட்க, ஐயா, நான் இந்த அரண்மனையில் தான் இருக்கின்றேன். அரண்மனையிலா? ஆமாம், நான் இந்த அரண்மனையின் சமையல்காரன் என்று சொல்லுகின்றான்.
அதாவது மொழியோடு விளையாடக்கூடிய ஆற்றல், விளையாட வைப்பதற்கும் சிரிக்க வைப்பதற்கும் சிந்திக்க வைப்பதற்கும் பல புதிர்கள் போன்று செய்வதற்கும் மொழி அறிவு முக்கியம். அந்த மொழி அறிவு இருந்தால் மட்டுமே வாழ முடியும். நான் முதலிலேயே சொல்லியிருந்தேன், மொழி ஆற்றல் உள்ளவன் படைப்பாளனாகின்றான், கவிதை எழுதும் கவிஞனாகின்றான், அவனால் மொழி மேன்மை பெறும், மொழியால் அவன் வளம் பெறுவான் என்று சொல்லியிருக்கின்றேன். சாதாரணமாக நாம் பேருந்துகளில் பயணிக்கின்ற பொழுது பேருந்து நிறுத்தங்களிலே கொய்யாப்பழம், வெள்ளரி பிஞ்சு போன்ற பொருட்கள் விற்பது இயல்பு. சில சமயங்களில் சில குழந்தைகள் கூட அதை விற்பார்கள். நாம் என்ன சொல்லுவோம்? இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய வயது, இதுவா வெள்ளரி பிஞ்சு விற்க வேண்டுமா என்று கேட்போம். நம்முடைய வேலை முடிந்துவிட்டது. இந்த காட்சியை ஒரு கவிஞன் பார்க்கின்றான். அந்த கவிஞன் சொல்லுகின்றான், வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன, வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன சொன்னால் வெள்ளரி பிஞ்சு விற்கப்படுகிறது என்று பொருள். வெள்ளரி பிஞ்சுகள் விற்கப்படுகின்றன என்றால் வெள்ளரியை பிஞ்சுகள் என்றால் இளம் வயது குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் விற்கிறார்கள் என்று பொருள். ஒரு சொல் எத்தனை விதமான பொருள் வேறுபாட்டை கொடுக்கிறது பார்த்தீர்களா? ஒரு பெரிய ஜமீன் நிலச்சொந்தக்காரர், அவர் என்ன செய்கின்றார்? பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் அழைத்து ஒரு விருந்திற்கு ஏற்பாடு செய்கின்றார். அந்த விழாவிற்கு நிறைய பேர் வந்து விட்டார்கள். அங்கே ஒரு தமிழ் புலவன் ஒருவன், ஏழை புலவன் ஒருவனும் வருகின்றான். அப்பொழுது அந்த அரங்கமே கூடியிருக்கிறது. கூடியிருக்கின்ற அந்த வேளையிலே அந்த ஜமீனுடைய துணைவியார் மனைவி ஜமீனை பார்க்க வருகின்றார். இந்த புலவன் உள்ளே செல்வதற்கும் அவள் வருவதற்கும் மிகச்சரியாக இருக்கிறது. அவள் எப்படி இருப்பாள்? ஒரு ஜமீனுடைய மனைவி மிகவும் செல்வ நிலையிலே இருப்பாள். மிக உயரிய பட்டாடைகள், தங்க வைரநகைகள் ஜொலிக்கும். அவள் கூந்தலிலே மெல்லிய பூக்கள் சரமாக இருக்கின்றன. இந்த புலவர் அந்த ஜமீனுடைய மனைவியை பார்த்து, தங்கச்சி வந்தியா என்று கேட்கின்றார். எப்படி? தங்கச்சி வந்தியா என்று கேட்கின்றார். அங்கே உள்ளவர்களெல்லாம் சற்றே கோபமடைந்து விட்டார்கள். ஏன்யா, நீ அடுத்த வேளை சோற்றுக்கு கஷ்டப்படுபவன், ஒரு ஜமீனுடைய மனைவியை பார்த்து தங்கச்சி வந்தியா என்று கேட்கிறியே, உனக்கு என்ன அவள் தங்கச்சியா என்று கேட்க, நான் அப்படி கேட்கவில்லையே, அந்த பெண்மணி தலையில் வைத்திருப்பது, சூடியிருப்பது தங்க சிவந்தியா என்று கேட்டேன். தங்கம் என்றால் மஞ்சள் நிறத்தை உடைய சிவந்திப்பூ, செவந்திப்பூ இருக்குதல்லவா, அதனை சிவந்தி என்று சொல்லுவார்கள். தங்க நிறத்திலே இருக்கின்ற தங்க சிவந்தியா உன் கூந்தலில் இருக்கின்ற பூ என்று தானே கேட்டேன். பாருங்கள், இந்த சொற்களுடைய விளையாட்டை பாருங்கள், எந்த அளவிற்கு ஆழமானதாக இருக்கிறது. இப்படி வேற்று மொழியிலே நம்மால் கவிதை படைக்க முடியுமா? அல்லது பேசத்தான் முடியுமா? நாம் பழைய பஞ்சாங்கம் போல பழைய இலக்கியங்களை வைத்து பெருமை பேசிக்கொள்வதோடு இல்லாமல் புதிய புதிய படைப்புகளை நாம் படைக்கின்ற பொழுது, சமுதாய சூழலுக்கு ஏற்றாற்போல நம்முடைய படைப்புகளை கொடுக்கின்ற பொழுது அந்த மொழி மேன்மை பெறும். பொதுவாக நம்மெல்லாம் நிறைய விருந்திற்கு சென்றிருக்கின்றோம். அந்த விருந்திலே நாம் உண்ட பிறகு அந்த எச்சிலைகளை எல்லாம் அள்ளி ஓரமாக போடுவோம். அந்த இலைகளை உண்பதற்காக நாய்கள், சமயங்களில் பசுக்கள், ஆடுகள் என்று பல விலங்குகள் காத்து கொண்டிருக்கும். அப்பொழுது அங்கே ஒரு விருந்து முடிந்தவுடன் இலைகள் அள்ளி தெருவோரத்தில் கொட்டப்படுகின்றன. அதை உண்பதற்காக பல மாடுகள் கூட இருக்கின்றன, ஆடுகளும் வந்து நிற்கின்றன. ஒரு ஆட்டுக்குட்டி அந்த இலையை புரட்டி சாப்பிடுவதற்காக செல்லுகிறது. பசியோடு சென்ற அந்த ஆட்டுக்குட்டி இலையை பார்த்துவிட்டு, புரட்டி பார்த்துவிட்டு அப்படியே விக்கித்து போய் நிற்கிறது. என்ன காரணம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த காட்சியை ஒரு கவிஞன் பார்க்கிறான். அவன் இப்படி எழுதுகின்றான்:
ஓர் ஆட்டுக்குட்டி மிகுந்த பசியால் இலையை திறக்கிறது, உண்ணாமல் மௌனித்து நிற்கிறது. என்ன காரணம்? தன் தாயின் வாசத்தை கண்டதால். தன் தாயின் வாசத்தை கண்டதால். அதாவது அந்த ஆட்டுக்குட்டி உண்ண போன அந்த இலையை புரட்டி பார்க்கிறது அல்லவா, அங்கே ஏதோ ஒரு வாசம் வருகிறது. அது என்னவென்றால் அந்த ஆட்டுக்குட்டியின் தாய் வாசம். அந்த ஆடு அந்த குட்டிக்கு பாசத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அந்த ஆட்டுக்குட்டி தன் தாயின் வாசத்தையும் கண்டிருக்கிறது. காரணம், தன் தாய்தான் நூற்றுக்கணக்கான பேருக்கு விருந்தாக மாறிவிட்டாள், அவளை எப்படி நான் உண்பது என்று அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரிந்திருக்கிறது. இந்த கவிதையை நான் ஏன் தெரியுமா இங்கே சொல்லுகின்றேன்? அந்த ஆட்டுக்குட்டி தன்னுடைய தாயாட்டின் வாசத்தை கண்டு அவள் கரியை உண்ணாமல் திகைத்து நின்றதே, அது யாருக்கு உள்ள உறவு தெரியுமா? நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்குமான உறவு. நாம் கற்றதும் பெற்றதும் நம்மோடு முடிந்துவிடக்கூடாது. நம் குழந்தைகளுக்கு பாசத்தை காட்டுகின்றோம், தமிழ் மொழியின் வாசத்தை காட்டுகின்றோமா? தலைமுறை கடந்து மொழியின் வேர், மொழியின் மகத்துவம், மொழியின் உண்மை தன் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அல்லது கடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்முடைய கையில் இருக்கிறது. நம்மை அடுத்தவர்கள், நம்முடைய மாணவர்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய அடுத்த நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு மொழியின் மேன்மையை, சிறப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த நமக்கு இருக்கின்ற அந்த நிலையை நாம் உணர வேண்டும். ஒரு சிறு கவிதை. ஆகாய விமானம் தாழ பறந்ததால். ஆகாய விமானம் தாழ பறக்கிறது என்ற மிகவும் இறங்கி கீழே பறந்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் இறங்கக்கூடிய நிலையிலே. இந்த காட்சியை பல்வேறு நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். ஆகாய விமானம் தாழ பறக்கிறது, அதை இந்திய குழந்தைகள் பார்த்து வியக்கிறார்கள். ஆனால் அமெரிக்க குழந்தைகள் பார்த்த உடனேயே கடிகாரத்தை பார்க்கிறார்கள். ஏன்? இந்த விமானத்தில்தான் தன் அப்பா பணியை முடித்துவிட்டு வருவார் என்று. ஜப்பானிய குழந்தைகள் கணினியை பார்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? இது போன்ற விமானங்கள் நம் நாட்டில் இருக்கிறதா இல்லையா, அல்லது புதிதாக கண்டுபிடிக்கலாமா என்று. இலங்கை நாட்டை சார்ந்த ஒரு குழந்தை பார்க்கிறது. அந்த விமானம் தாழ பறந்தவுடன் பார்த்து எங்கேயாவது புதக்குழி இருக்கிறதா, பதுங்கு குழி இருக்கிறதா என்று பார்க்கிறது. காரணம், விமானம் தாழ பறக்கிறது, யாராவது நம்மை குண்டு போட்டு அழிக்க வந்து விடுவானோ என்ற அச்சத்தால். சற்று சிந்தியுங்கள் அருமை உறவுகளே. நம் நாட்டு குழந்தைகள் வியப்போடு விமானத்தை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் வறுமையின் காரணம். அமெரிக்க பிள்ளைகள் கடிகாரத்தை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் தந்தவர்கள் பணக்கார நாடு. ஜப்பானிய குழந்தைகள் கணினியை பார்க்கிறார்கள் புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம். ஆனால் இலங்கை நாட்டை சார்ந்த குழந்தைகள் நமக்கு ஆபத்து வருகிறதோ, இந்த நிலை நாளைக்கு நம் மொழிக்கு வந்துவிடக்கூடாது. நம் நாட்டு சொத்துக்களை எல்லாம் அந்நியர்கள் களவாடி சென்று விட்டார்கள். மீதம் இங்கேயே மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் நம்முடைய மொழி, நம்முடைய சிந்தனை இது உலகம் முழுக்க பரவ வேண்டும். அது நம்மால் பரப்பப்பட வேண்டும். அதற்கு நாம் நிறைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும். தமிழ் மொழியை நேசிக்க வேண்டும். அனைவருக்கும் உலக தாய்மொழி தின வாழ்த்துகள். நன்றி உறவுகளே.